வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்புடின்னா, உங்களோட ராக் வந்து ரா நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவுக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது இல்லாமல் 2026 ராயல் ரம்போ எங்கே நடக்க போகுது, இதை பற்றின ஃபேன்ஸோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கொஞ்சம் நான் வெளியில் இருக்கனால கொஞ்சம் நைட் சவுண்ட்லாம், அதாவது இரைச்சல்லாம் கொஞ்சம் அதிகமாக கேட்கும். கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே. விஷ் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் விஷ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 2026 ராயல் ரம்போ சவுதி அரேபியாவில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக இப்போ இன்டர்நெட்டில் போயிட்டுருக்கு. அதாவது WWE தரப்புலேருந்து சரி, இல்லை நம்பகமான வெப்சைட் எல்லாமே சரி, 2026 சவுதி அரேபியாவில் தான் ராயல் ரம்போ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க அமெரிக்கன் ஃபேன்ஸுக்கு ரொம்பவும் கோவப்படுத்துது. அதாவது இந்த ராயல் ரம்போ இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு கேட்டால் அது அமெரிக்கன் ஃபேன்ஸ் தான். நீங்கள் வந்து இந்த ராயல் ரம்பில் வந்து நீங்கள் எங்களுக்கு தான் நடத்தணும், நீங்கள் வந்து அங்கே போய் நடத்துகிறீங்க அப்படிங்கிறதுனால இப்போ அமெரிக்கன் ஃபேன்ஸ் எல்லாருமே கொந்தளிச்சு போயிருக்காங்களா. அதாவது நாங்கள் உங்களெல்லாம் இந்த அளவுக்கு நாங்கள் வளர்த்து விட்டதே நாங்கள் தான், WWE அப்படிங்கிறத நாங்கள் முழுக்க நாங்கள் தான் வளர்த்தோம். ஆனால் எங்களுக்கு நீங்கள் நம்பகமாக இல்லாமல், எங்களுக்கு நன்றி விசுவாசமாக இல்லாமல் நீங்கள் போய் இப்போ ராயல் ரம்பில் வந்து சவுதி அரேபியாவில் நடத்த போகிறீங்க, இது வந்து எங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இப்போ அமெரிக்கன் ஃபேன்ஸ் எல்லாருமே கடுப்பில் இருக்காங்களாம். ஏன்னா இந்த வருஷம் தான், அதாவது 2025 நடக்க போகிற அந்த ராயல் ரம்போ தான், அதாவது ஒரு நைட்டாக நடக்கும். இதே 2026 ராயல் ரம்போ வந்து 2 நைட்டாக நடக்க போதாம். அதாவது அந்த 2 நைட்டில் வந்து இப்போ ரெசல்மனி அப்படியே 1, 2 அப்படிங்கிற 2 நைட்டில் நடக்குது. அதே மாதிரி இந்த ராயல் ரம்போ வந்து 2 நைட்டு நடக்குது அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு மெயின் ஈவெண்ட்டாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் மென்ஸ் அந்த ராயல் ரம்போ நடக்கும். அதுக்கப்புறம் நைட் 2ல் வந்து உமன்ஸ் ராயல் ரம்போ நடக்கும். ஆனால் அது எப்படின்னா நடந்தாலும் நடக்கும் தான், அதுதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனாலும் இது வந்து சவுதி அரேபியாவில் வந்து 2026 ராயல் ரம்போ நடக்கிறது அப்படிங்கிறது ஃபேன்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதாவது அமெரிக்கன் ஃபேன்ஸுக்கு யாருக்குமே இது சுத்தமாக பிடிக்கலையாம். அதனால் இந்த 2026 நடக்க போகிற அந்த ராயல் ரம்பில் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதாவது திரும்பி அந்த ராயல் ரம்போ வந்து இப்போ அமெரிக்காலே திரும்பி நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா அமெரிக்கன் ஃபேன்ஸ் நினச்சா என்ன வேணுமாலும் பண்ணலாம். ஏன்னா நம்முடைய அமெரிக்கன் ஃபேன்ஸ் வந்து WWE ஆட்டி வைக்கலாம், பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அமெரிக்கன் ஃபேன்ஸுக்கு வந்து எல்லாமே இருக்குது. அதனால் இது கண்டிப்பாக இது மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை சவுதி அரேபியாவில் வந்து 2026 அந்த ராயல் ரம்போ நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா 2026 அந்த ராயல் ரம்போ நடந்துச்சு அப்படின்னா WWE வந்து அதிகமான கல்லா கட்டுவாங்க. ஏன்னா அமெரிக்கன் ஃபேன்ஸை விட இதே சவுதி அரேபியா ஃபேன்ஸ் வந்து அதிகமாக ரெஸ்லர்ஸுக்கெல்லாம் சேர்ஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி அதிகமான டிக்கெட்ஸ்லாம் வாங்கி அந்த ஷோவை பார்ப்பாங்க. அதாவது இப்போ வந்து அமெரிக்கா வந்து இப்போ ஒரு பங்கு பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால், அதே சவுதி அரேபியாவில் வந்து அவங்க கொடுக்குற டிக்கெட்ஸை விட நாங்கள் 2 மடங்கு நாங்கள் காசு கொடுக்குறோம், அந்த டிக்கெட்டை எங்களுக்கு கொடுங்க. அங்கே நடத்துகிற ஷோவை வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு அந்த பணம், அதாவது ராயல் ரம்போ நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ காசு டிக்கெட் புக் பண்ணுவீங்க, எவ்வளோ உங்களுக்கு சேலரி வரும், எவ்வளோ பணம் வரும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து 2 மடங்காக நாங்கள் தரோம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளுடைய சவுதி அரேபியா கவர்மெண்ட் கூட சொல்லுவாங்க. ஏன்னா சவுதி அரேபியா வந்து காசுகள் நிறைந்த சொர்க்கமான உலகம். அதனால் அவனுங்களை பகைச்சிக்கிறது முடியாது. அதனால் WWE வந்து என்ன தான் சொன்னாலும் அவங்களோட பேச்சை மாற மாட்டானுங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து 2026 சவுதி அரேபியாவில் தான் நாங்கள் ராயல் ரம்போ நடத்துகிறோம் அப்படின்ட்டா, கண்டிப்பாக ராயல் ரம்பில் சவுதி அரேபியாவில் தான் நடத்தி தீருவாங்க. ஏன்னா அவங்கள மாற்ற முடியாது. ஏன்னா WWEக்கு தேவை காசு தானே தவிர வேறு எந்த இதுவுமே அவனுக்கு தேவை கிடையாது. அதனால் 2026 ராயல் ரம்போ சவுதி அரேபியாவில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். ரெசல்மனியா 41 செத் ரோலின்ஸ் vs CM Punk மேட்ச் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் இருந்துச்சு இந்த மேட்ச்சுக்கு. அதாவது CM Punkக்கும் சரி செத் ரோலின்ஸுக்கும் சரி 2 பேர்த்துக்குமே பிடிக்காது. ஏன்னா பர்சனல் லைஃப்லேயும் சரி, WWEயில் அந்த ஒரு ஸ்டோரி லைனுக்காகவும் சரி, இவங்களுக்கு யாருக்குமே 2 பேர்த்துமே பிடிச்சிக்காது. அதனால் இவங்களுக்கான ஒரு ஸ்டோரி லைனை பில்டப் பண்ணி ரெசல்மனியா 41 வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி WWE ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் போட்டாங்க. அது எல்லாமே இப்போ நடக்கலை. அதாவது ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்டால், இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அந்த இதில் போகிறதுனால எங்களுக்கு வந்து அந்த அதாவது ரெசல்மனியாவில் வைக்கிறதா அந்த ஒரு மேட்சை வந்து நீங்கள் வந்து எனக்கு இதில் வைங்க அப்படிங்கிற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் கேட்டதுனால WWE தலையாட்டிட்டு இதில் வச்சுட்டாங்க. ஒருவேளை இதில் வந்து CM Punkக்கும் நம்முடைய செத் ரோலின்ஸுக்குமான அந்த ஒரு மேட்ச்சில் வந்து க்ளீனான ஒரு ரிசல்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா, நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கும் நம்முடைய CM Punkக்கான அந்த ஒரு ஃபீல்டு வந்து திரும்பி கண்டினியூ ஆகாது அப்படிங்கிறப்ப நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து ரெசல்மனியா 41 வந்து, அதாவது கும்தர் வச்சிருக்க அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியனுக்காக மோதுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ஏன்னா நம்மளுடைய செத் ரோலின்ஸும் சொல்லியிருக்காரு, அதாவது கண்டிப்பாக நான் ரெசல்மனியா 41 நான் சாம்பியனுக்காக தான் நான் மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு.
அதனால மேபி நம்ம சத்ருகன் வந்து நம்முடைய கும்தர் கூட வந்து ஒரு மேட்ச் பண்ணுறதுக்கான, அதாவது நம்மளுடைய கும்தர் கூட அவர் வச்சிருக்க அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியனுக்காக மேட்ச் பண்ணலாம். அதாவது ரெசல்மேனியா 41ல மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. ஏன்னா நம்மளுடைய சத்ருகன்ஸும் சரி, நம்மளுடைய கும்தரும் சரி அதிகமான மேட்சஸ் பண்ணல. அதாவது ரா ஸ்மாக்டவுன் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு 2 தாட்டி 3 தாட்டி தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேபி அதுக்கப்புறம் ரொம்பலாம் மேட்சஸ்லாம் எதுவுமே பண்ணல. அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தாட்டி ரால பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மாக்டவுனில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் தான். அதாவது நம்முடைய கும்தர் வந்து வேர்ல்டு சாம்பியனாக இருந்தப்போ அப்போ ஒரு தாட்டி நம்முடைய சத்ருகன் மோதியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய கும்தர் வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் வச்சிருந்தப்ப அப்போ நம்மளுடைய சத்ருகன் மோதியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 மேட்ச் மட்டும் தான் நம்முடைய கும்தருக்கும் நம்மளுடைய சத்ருகனுக்கும் நடந்திருக்கு. அதனால பேப்பர் வந்து எந்த ஒரு மேட்சுமே நம்முடைய சத்ருகனுக்கும் சரி, நம்முடைய கும்தருக்கும் சரி நடந்தது இல்லை. அப்படி ஒருவேளை நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலுமே நல்லாயிருக்கும். கும்தரும் எவ்வளோ பெரிய டேலண்டான ரெஸ்லர் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதேமாதிரி சத்ருகனும் எவ்வளோ பெரிய டேலண்டான ரெஸ்லர்னு உங்களுக்கே தெரியும். ஒருவேளை சத்ருகனுக்கும் நம்முடைய கும்தருக்குமான மேட்ச் வந்து ரெசல்மேனியா 41ல நடந்தால், அதாவது ஒரு டைட்டில் மேட்சாக கும்தர் வச்சுருக்க அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியனுக்கான அந்த டைட்டில் மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜனவரி 6ஆம் தேதி ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் போகுது. அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் வந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெசல்மேனியாவை ஒப்பிட வரையில் ரெசல்மேனியாவுக்கு கீழே வந்து இந்த ரா நெட்ஃப்ளிக்ஸோட ஷோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி WWE முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாதிரி நெட்ஃப்ளிக்ஸும் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ரெசல்மேனியாவை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ஒரு பர்சன்டேஜ் கீழே இருக்கணும். அதாவது ரெசல்மேனியாவுக்கு அடுத்து எது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக, அதாவது இப்போ நீங்கள் சொல்லலாம் ராயல் ரம்போ, சம்மர் ஸ்லாமு, மனி இன் த பேங்க் அப்படின்னு சொல்லாமல் ராவோட அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அப்படிங்கிற மாதிரி இப்போ WWE ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதனால் இப்போ வந்து பெரிய பெரிய மேட்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன மேட்சஸ் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ரா அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோக்கு உங்களோட ஃபைனல் பாஸான த ராக்கு வருவாரா அப்படிங்கிறதான் ஃபேன்ஸ் மத்தியில் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ராக்கு வருவார், வரமாட்டார், வருவார், வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்து இன்னமும் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ராக் வந்து அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு நியூஸுமே இன்ன வரைக்கும் தெரியல. ஆனால் மேபி உங்களோட ராக்கு வராரு அப்படின்னு கேட்டால் ரெசல்மேனியா 41க்கான என்ன பிளான் அப்படிங்கிறது ரா நெட்ஃப்ளிக்ஸ் ஷோலேயே தெரிஞ்சு போயிடும். ஆனால் இப்போ ரெஸ்லிங் அப்சர்வர் தேவ்மன்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், ராக்கு வந்து கண்டிப்பாக ரெசல்மேனியாவுக்கு வருவார், வந்து மேட்சும் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் என்ன ஒரு குண்டை தூக்கி போடுறாரா, இன்னமும் வர்றாரா வரலையாரா அப்படின்னு தெரியல. அதுக்குள்ளே தேவ்மன்சன் வந்து ரெசல்மேனியா 41க்கு வருவார், வந்து மேட்ச் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், அவர் சொன்னது தான். இது நான் ஒன்று என்னோட ஒப்பீனியனாக நான் சொல்லலை, தேவ்மன்சன் சொல்லியிருக்காரு. அதாவது கண்டிப்பாக ரா நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவுக்கு வருவார். அப்படி ஒரு வேளை ராக் வந்து அந்த ரா நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவுக்கு வந்துட்டார் அப்படின்னு கேட்டால் அங்கேயே தெரிஞ்சு போயிடும். அதாவது ரெசல்மேனியா 41ஓட பிளான் என்ன, அவர் யாரோட மேட்ச் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எல்லாமே அங்கேயே தெரிஞ்சு போயிடும். அதனால தான் நம்மளுடைய தேவ்மன்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெசல்மேனியா 41க்கு வருவார், மேட்ச் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது அவர் வந்து ஒரு ஹிண்ட்டை நமக்கு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக ரா நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவுக்கு வருவார், வந்து அவருக்கான பிளான் என்ன, அவருக்கான எந்த ஒரு ஸ்டோரியில் பேஸ் பண்ணி போகிறாரு, அது வந்து ரெசல்மேனியா 41ல என்னென்ன மேட்ச் பண்ண போகிறாரு, யார் கூட மேட்ச் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுக்கான எல்லா விளக்கமும் வரப்போகிற 6ஆம் தேதி நடக்க போகிற அந்த ரா அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோலேயே எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரெஸ்லிங் அப்சர்வர் தேவ்மன்சன் சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ தேவ்மன்சன் சொல்லியிருக்காரு, அதை வந்து நம்ம நம்பலாமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான் நண்பா. நானே சொல்கிறேன், கண்டிப்பாக அவர் சொல்கிறதுல வந்து கொஞ்சம் ஜர்க் ஆகிற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. அவர் சொல்கிறாரு தான், அதாவது தேவ்மன்சன் சொல்கிறாரு அப்படின்னா அது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இப்போ வந்து இப்போ ஒரு 99% நடக்கும், 1% புட்டுக்கிட்டு போயிடும். அதனால் இவர் வந்து WWE ஒர்க் பண்ணல, அதாவது WWE இருக்கிறவங்க கூட ஒரு டச்சில் இருக்கார், அவ்வளோதான். அதாவது WWE என்ன ஆக்டிவிட்டிலாம் நடக்குது, இந்த ரெஸ்லர் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு ரெஸ்லர் கூட, அதாவது அங்கே இருக்க வேலை அதாவது ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட இவருக்கு கொஞ்சம் தொடர்பு இருக்குது, அவ்வளோதான். அதனால தான் இவருக்கு எல்லாமே தெரியுமே தவிர இவர் வந்து தேவ்மன்சன் வந்து WWE ஒர்க் பண்ணலை. அதனால் சொல்கிறேன், டக்குன்னு புட்டுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால நான் சொல்கிறேன், டக்குன்னு WWE அவங்க WWE கிரெடிட் டீம் எல்லாம் பண்ணிட்டு டக்குன்னு அந்த பிளான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய இது மாதிரி தேவ்மன்சன்ட்ட அந்த விஷயம் சொல்ல முடியல அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய தேவ்மன்சன் சொன்னது எல்லாமே ஊற்றிக்கும். அதனால் நம்முடைய தேவ்மன்சன் சொன்னதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் மேபி நம்ம பொறுத்துட்டோம். கண்டிப்பாக ரா நெட்ஃப்ளிக்ஸ் ஷோக்கு வந்து ராக்கு வராரா வரலையா அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அப்படி ஒரு வேளை ராக்கு வந்துட்டார் அப்படின்னு ரெசல்மேனியா 41க்கான பிளான் என்ன, ராக் வந்து யாரோட ஃபியூடு போகிறாரு, யார் கூட என்னென்ன மேட்ச் பண்ண போகிறாரு, அது எந்த மேட்சாக இருக்கும், இல்லை சிங்கிள்ஸ் மேட்சாக இருக்குமா, இல்லை டைட்டில் மேட்சாக இருக்கட்டுமா, இல்லை நம்முடைய ராக் வந்து ஒரு க்ரோமோ மட்டும் கட் பண்ணிட்டு போவாரா அப்படிங்கிற எல்லா விளக்கமும் வந்து 6ஆம் தேதி நடக்க போகிற அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோலேயே தெரிஞ்சிடும். பொறுத்தார் பூமியால் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொறுத்துட்டோம். இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது. நம்ம பொறுத்து ராக் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேபி யார் சொன்னாலும்
எதுவுமே நம்பாதீங்க. எல்லாமே இப்போ ரூமராக தான் போகுது. வருவார் அப்படின்னு ரூமராக தான் போகுதே தவிர அஃபிஷியலான எந்த ஒரு நியூஸுமே போகலை. அதனால யார் சொன்னாலும் நம்பாதீங்க. உங்களுக்கான தெரிஞ்ச, அதாவது நம்பகமான தெரிஞ்ச விஷயங்கள் சொன்னால் மட்டுமே நம்புங்க, சரிங்களா? அதனால் அது இதுன்னு சொல்லி போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. வெயிட் பண்ணியே பாருங்கள். உங்களோட ராக் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணியே பாருங்கள் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.